அடி ஆத்தாடி, இந்த 4 முடி சுபத்ரா சொன்ன போல வீடு திறந்துல கிடக்கு. ஆமா சிவகாமி, வீடு திறந்துல கிடக்கு. நானும் போய் சொல்லேன்ல நினைச்சேன். இந்த 4 முடி அப்பப்போ உண்மை பேசியான்னு இப்ப எல்லாம் புரியுது. தங்க இன்னைக்கு என்ன விலை விக்குது? விற்கப்பட்ட விலைக்கு என் மர்ம நகை எல்லாம் இந்த கலவனுமே தூக்கிட்டு ஆடி இருப்பானோ என்னன்னு தெரியல சிவகாமி. வீடு திறந்து கிடைக்க பார்த்து கொஞ்சம் பயமா எல்லாம் இருக்கு. முதல்ல நேரம் உன் மருமக ரூமுக்கு போவோம். பீரை திறந்து நகையெல்லாம் எடுத்திருக்கேனான்னு முதல்ல போய் பாப்போம். ஆமா பூவாத்தா, நீ சொல்லியது சரிதான். வா நம்ம முதல்ல மருமக ரூமுக்கு போவோம். இன்னைக்கு இந்த களவாணி பைய மாட்டேன் என் கையில கடச்சான். மண்டே உடைச்சு அவனை சட்னி அரைச்சு போட்டுருவேன்ல. எப்பாடா, என்ன சிவகாமி என்னாச்சு? இங்க பாத்தியா பூவாத்தா, என் மருமக பீரோ பூட்டி தான் இருக்கு. அட ஆமா, பூட்டி தான் இருக்கு. அப்பா களவாணி பையன் வீட்ல இருந்து எதுவும் எடுத்துட்டு போகல, அப்படிதானே? அதுவும் சின்ன பொண்ணுக்கு பீரோ பூட்டி தான் இருக்கு. அப்ப பீரோல இருந்து நகை எடுத்துட்டு போகல. ஆமா ஆமா பூவாத்தா, இப்பதான் தப்பிச்சோம் பொழைச்ச மாதிரி இருக்குமா. ஆமா, இன்னைக்கு தங்க விற்கப்பட்ட விலைக்கு 1 கிராமுக்குள்ள நகை வாங்க முடியுமா? ஆமா, இப்ப தங்க விற்கப்பட்ட விலைக்கு இருக்கேதா பத்திரமா வச்சுட்டாலே போதுமே. நல்ல வேலை, உன் மருமக நகவ சேஃபா தான் இருக்கு. என் மருமக வந்துட்டா போல இருக்க. பூவாத்தா, பேரனை தூக்கிட்டு ஹாஸ்பிடல் போன மருமக வந்துட்டான்னு நினைக்கேன். இப்ப என்ன கூப்பிட்டா இல்ல? ஆமா, அத்தான்னு கூப்பிட்டா சவுண்ட் கேட்டு, ஆனா நம்ம சின்ன பொண்ணுக்கு குரல் போல இல்லையே. என்ன சொல்ல பூவாத்தா? அட ஆமான்னு சொல்றேன். நம்ம சின்ன பொண்ணுக்கு குரல் நமக்கு தெரியாதா? அத்தான்னு கூப்பிட்டாதான் நீ சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. சரி, எதுக்கு நம்ம வெளில போய் பாப்போம். ஏ பூவாத்தா, நம்ம 2 பேரும் வீட்டுக்குள்ள இருக்கேன். பேசாம கமலாவுக்கு போன் பண்ணி சொல்லி அவளை வர சொல்லுவோமா? என்னங்க ஏ குயிலே, நான் சொன்ன போல மீன் பொரிச்சது கொண்டு வந்திருக்கியா? ஆமாத்த, மீன் பொரிச்சது கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க சாப்பிடுங்க. சிவகாமி, என்ன நடக்குதுங்க? யார் இந்த பொம்பளை நடு வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கா? என்னடி சாப்பாடையா பாத்துட்டு நிக்க? உனக்கு வயிறு பசிக்குதோ? அது நம்ம கொஞ்சம் டிராவல் பண்ணி வந்தோமா, அப்புறம் வீட்டு கதவை உடைச்சுமா, அதான் கொஞ்சம் டயர்டா வயிறு பசிக்க போல இருக்காத. என்னது, வீட்டு கதவை உடைச்சிங்களா? பாத்தியா சிவகாமி, இந்த 2 குந்தாணிங்களை நான் வீட்டு கதவை உடைச்சிருக்காங்க. ஆமா, இவளை நான் எங்கேயோ பார்த்த போல இருக்கேன். என்ன சிவகாமி சொல்ற? இவளை எங்கேயோ பார்த்த போல இருக்கா. ஆனா உனக்கு ஞாபகம் இல்லையா? பூவாத்தா, சட்னி அது ஞாபகத்துல வர மாட்டேங்குதா? என்னடி பார்த்துட்டே நிக்க? நான் சாப்பிட்ட அப்புறம் மீதி இருந்தாதான் உனக்கு சாப்பாடு. இந்த பக்கம் வந்து நெல்லு. அடுக்கலையில ஒரு பானை நிறைய சாப்பாடு இருக்கதா. அப்ப எனக்கு சரி சமமா நீ சாப்பாடு போட்டு வந்து என்கிட்ட இருந்து சாப்பிட போற, அப்படிதானே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லத, நீங்க தாராளமா சாப்பிடுங்க. நான் எப்படி சாப்பிடணும்னு நீ ஒண்ணு சொல்லி தர வேண்டாம். ஒரு ஓரமா போய் நில்லுடி. சரிங்க. அட பாதியில போறவா, ஹாஸ்பிடல் போன மருமகளுக்காக மீன் குழம்பும் மீன் பொரிச்சதும் சோறு நான் தான் பொங்கி வச்சேன். இப்படி அழகோல சாப்பாடு தட்டுல போட்டு வச்சு பொரிச்ச மீனை எடுத்து வச்சு நடு வீட்டுல இந்த குத்து கல்லு போல இருந்து தின்னிட்டு இருக்காள. என்ன இது, காலு கையில எல்லாம் கொசுவா வந்து இருக்கு. இந்த வீட்டுல ஜன்னல் ஒண்ணும் கொசுவல வைக்கல, அதுதான் கொசு உங்களை கடிக்குது. என்னெல்லாம் இந்த வீட்ல ரிப்பேரா இருக்கோ, என்னெல்லாம் வைக்கலையோ எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்க. நாளைக்கே இந்த வீட்ல கொசுவலை அடிக்கும். யாரு வீட்ல வந்து யாரு கொசுவலை அடிக்க போறாளாம்? சிவகாமி, இத இப்படியே பாத்துக்கிட்டு நிக்க கூடாது. வீட்டு வாசல ஒடிச்சு வாசல் வழியா வந்த கொசுவை அடிச்சு துரத்தணும் முதல்ல. எவ்வளவு திமிர் இருந்தா நடு வீட்ல உட்கார்ந்துட்டு சோத்தையும் களவாண்டி எடுத்து தின்னிட்டு கொசு கடைக்குன்னு சொல்லிட்டு இருக்கா? ஏடி, இன்னைக்கு ஒரே அடிய கொசு அடிச்சு தொலைச்சிரியே. அடிய குயிலே, பானையில சாப்பாடு இருக்குன்னு சொன்னியே, நிறைய இருக்கா இல்லட்டா பாதி பானை தான் இருக்கா? நம்ம சாப்பிட்டு போக கொஞ்சம் பாதி இருக்காந்த. அந்த சாப்பாடு வீட்டுக்காரங்களுக்கு வேணாம் இல்ல? என்னடி வீட்டுக்காரங்கன்னு சொல்லிட்டு இருக்க? வீட்டுக்குள்ள நம்ம வந்தாச்சுல. இனி இந்த வீட்ல இருக்க எல்லாமே எனக்கு தான் சொந்தம். ஓஹோ, வீட்ல இருக்க எல்லாமே உனக்கு சொந்தம்னா அப்ப பின்னாடி கக்கூஸ் கழுவாம இருக்குடி, போய் கழுகுடி. ஏன் அதிக பிரசங்கி, என்ன பார்த்தா கக்கூச கழுவிட சொல்லியா? நான் உங்களை பார்த்து அப்படி சொல்லுவேனா? நான் இல்லத்த, அங்க பாருங்க, யாரோ வந்திருக்காங்க. அடியே களவாணி, கள்ளி, திருடி, எவடி நீ? என் வீட்டு கதவை உடைச்சி நடு வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருந்து
என் வீட்டு சோத்தையே களவாண்டு தின்னிட்டு இருக்க. எவ்வளவு தைரியம் தான் எங்க அத்தை பார்த்து நீங்க இப்படி பேசுவீங்க? ஏ குயில கொஞ்சம் அமைதியா இரு. உங்களை பார்த்து கள்ளி களவாணி திருடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடி அந்தல சிந்து பாடியா? இப்படி என்ன பார்த்து கூப்பிடணும்னு உனக்கு எத்தனை நாள் ஆசை? நான் அப்படி நினைப்பேன் அத்தை. எனக்கு அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. உங்களை பார்த்து அவங்க இப்படி பேசுறாங்கல்ல, எனக்கு கோவம் வரதானே செய்யும். கோவம் அழகோல வருதுமா. என்னடி மாமியார் மருமோட நடு வீட்ல இருந்து கதை விட்டுட்டு இருக்கீங்க? எவ்வளவு திமிருன்னா ஆள் இல்லாத வீட்ல கதை உடைச்சி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பீங்க. இவங்க யாரு பக்கத்துல நிக்கவங்க? உங்க தோஸ்தா? அது கேட்டு போயிடும் பாத்தி காட்டி. உலக்கையில மாமியார் மருமோ ரெண்டு பேருக்கு மண்டை உடைச்சு போட்டுரும் பாத்திக்கா. எவ்வளவு திமிருந்தா இப்படி என் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து இருப்பீங்க? என்ன விளையாட்டு கிளாண்டிங்க என் வீட்ல இருந்து? இருங்கடி, உங்க ரெண்டு பேரையும் இப்ப போலீஸ்ல பிடிச்சு கொடுக்காம இருக்க மாட்டேன்டி. எங்க ஃப்ரெண்டு கமலா இப்ப வருவா, போலீஸோட பாருங்க. வரட்டு எனக்கு என்ன? என்னது வரட்டு உனக்கு என்னன்னா? என்ன இவ்வளவு நேரம் ஆன அப்புறம் என்ன அடையாளம் தெரியல உனக்கு? ஏ குதிரவாளே, வீட்டுக்குள்ள வந்து இருந்துட்டு என்ன தெரியலன்னு கேட்டுட்டு இருக்க? எவாட்டி நீ என்ன பாத்துட்டு இருக்க? வீடு ஃபுல்லா கொசுவா இருக்கு, வீட்ல ஒட்டடையா இருக்கு. வீட்டை பெருக்கி அள்ளி வெளில கொண்டு போடு. எவ்வளவு திமிரு இவளுக்கு? என்னடி என் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து இருந்துட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க? என்னது உங்க வீடா? மைனி நீங்க போய் ரெண்டு பொரிச மீன் கூட எடுத்துட்டு வாங்க. மைனியா? எவாட்டி உனக்கு மைனி? என்ன பார்த்து மைனின்னு கூப்பிடியா? என்ன மைனியோ? என்ன மறந்துட்டீங்களா? அது சரிதான், மைனி சம்பந்தினி வீட்டுக்கு வந்து போயிருந்தா தானே உங்களுக்கு ஞாபகத்துல இருந்திருக்கும். என்ன சொல்ற சிவகாமி வா? அதுதான் எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இவ எதுக்கு என்ன பார்த்து மைனின்னு கூப்பிட்டுட்டு இருக்கா? நம்ம ஞாபகத்துல இல்லையான்னு கூட கேட்டுட்டு இருக்காள. வயசானா பழசெல்லாம் மறந்து போச்சோ? புஷ்பா சவுண்ட் புஷ்பா. ஏதா புஷ்பான்னு சொன்னதா அவங்களுக்கு ஞாபகத்துல இருக்காதுல்ல? அதுவும் உங்க பட்டம் வேறோட சொன்னாதானே அவங்களுக்கு ஞாபகம் வரும். அதுவும் இந்த வயசான காலத்துல வாய மூடிட்டு நில்லு. சரிங்க. என்ன சிவகாமி வா, நீ பாத்துட்டே நிக்க. புஷ்பான்னு சொல்லியா? உலக்க எடுத்து தலையில ரெண்டு போடு. என்ன மைனியோ இந்த சம்மந்திக்காரியா மறந்து போயிட்டீங்களோ? சம்மந்திக்காரியா எவாட்டி சிவகாமி வா? மைனியோ உலக்க ரொம்ப நேரம் கையில தூக்கி வச்சுட்டு நிக்காதீங்க, அப்புறம் கை உடைச்சு வந்துடுறேன்ல. போங்க, சாயங்காலம் இடியப்பம் சாப்பிடணும் போல இருக்கு, அதுக்கு போய் ரெடி பண்ணுங்க. என்ன சிவகாமி வா, வாய்க்கு வந்த போல இஷ்டத்தை பேசிட்டு இருக்க? மண்டையிலே நாளை போடாம முடிச்சுட்டே நிக்க. மைனி இல்ல மைனி, எந்த ஊர்ல இருந்து வந்தா இவ? அடி ஆத்தாடி, இவ புஷ்பா. போதா இவ என் சம்மதிக்காரிதான். என்ன சிவகாமி இப்படி உளறிட்டு கிடைக்க? ஓ மாப்பிள்ளைக்கு கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. ஓ மாமியாருக்கு ஒத்தைக்கு ஒரு மோன் தானே. அப்புறம் எந்த சீமையில இருந்து வந்த இந்த சிங்கார சம்மந்திக்காரி? நீ எவ்வளவு இருந்துட்டுப்பா? அதுக்குன்னு வீட்டு பூட்டா உடைச்சி வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? ஆமா, நீ என்ன மைனின்னு சொன்னா நான் என்ன பயந்துருவானோ? என் வீட்ல நடு வீட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க, இடத்தை காலி பண்ணிட்டு முதல்ல. யார் முதல்ல இந்த வீட்டை விட்டு காலி பண்ணனும்னு இன்னும் ஒரே நிமிஷத்துல தெரிஞ்சு போயிடும். குயிலே அதை எடு. இந்தாங்க அத்தா. எடி இப்படி ஏதாவது ஒண்ணு எடுத்து காட்டினா நாங்க பயந்துருவோமா? அதானே மைனியோ கூட கூட்டாளி இருக்காங்க தைரியத்துல பேசுறீங்களோ? நான் ஒண்ணு உங்க வீட்ல வந்து இருக்க வரல, என் வீட்ல தான் இருந்துட்டு இருக்கேன். என்னது உன் வீடா? ஆமா, இது என் வீடு. சந்தேகமா இருந்தா இந்த பத்திரத்தை படிச்சு பாருங்க. எங்க அம்மையை ஏமாத்தின போல என்னை யாரும் ஏமாத்த முடியாது. என்ன சிவகாமி வா, வாய்க்கு வந்த போல அவ இஷ்டத்தை பேசிட்டு கிடைக்க? ஆமா, புஷ்பான்னு பேர் எழுதி இருக்கு. ஏ சிவகாமி என்ன உளறிய? மைனியோ வயசானாலும் உங்களுக்கு நல்ல கண்ணு தெரியுது. அழகா என் பேரை எழுத்து கூட்டி படிக்கிறீங்களா? இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த வீடு யாருக்குன்னு? மரியாதையா முதல்ல வீட்டை விட்டு வெளில போங்க. எவட்டியாவா என் ஃப்ரெண்ட் சிவகாமியா வீட்டை விட்டு வெளில போறேன்னு சொல்லுது? மரியாதையா வீட்டை விட்டு வெளில போயிரு பாத்தீங்க.
இல்லனா வா